நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட ஜெம் லேபரட்டரி நிறுவனம் முடிவு செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஜெம் லேபரட்டரி நிறுவனத்துடன் கடந்த ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டது. ஆனால் ONGC நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட குத்தகையை ஜெம் நிறுவனத்திற்கு தமிழக அரசு மாற்றித் தரவில்லை. குத்தகையை மாற்றித் தரக்கோரி தமிழக அரசுக்கு 10 கடிதங்களும் மத்திய அரசுக்கு 2 கடிதங்களும் ஜெம் நிறுவனம் சார்பில் அனுப்பப்பட்டன. எனினும் இத்தகைய குத்தகையை மாற்றித் தருவது குறித்து தமிழக அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை. மேலும் திட்டத்தை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. திட்டம் தாமதமாவதால் இழப்பு அதிகமாகவும் தமிழக அரசின் அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் ஜெம் நிறுவனம் கூறியுள்ளது. எனவே ஹைட்ரோ கார்பன் எடுக்க மாற்று இடம் வழங்க கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் ஜெம் நிறுவன செய்தி தொடர்பாளர் ஹரிபிரசாத் தெரிவித்துள்ளார். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிடப்பட உள்ளதாக ஜெம் லேபரட்டரி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு தொடர்பாக நெடுவாசல் போராட்டக் குழுவினர் கருத்துக்கள் என்ன என்பது பற்றி நமது செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், இந்த நெடுவாசலில் இந்த போராட்டம் தொடங்கியதிலிருந்தே News18 தொடர்ந்து களத்திலிருந்து பல தகவல்களை மக்களோடு மக்களாக திரட்டிக் கொண்டிருந்தோம். இந்நிலையில் தற்போது இந்த ஜெம் நிறுவனமானது இந்த திட்டத்தை கைவிட முடிவு செய்திருக்கிறது. மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக நெடுவாசல் மட்டுமல்ல, காவிரி டெல்டா மாவட்டங்களிலே ஜெம் நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் எடுப்பு திட்டத்திலிருந்து விலகுகிறது, வேறு இடத்தை கேட்கிறது என்கிற இந்த செய்தி அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் தெரிவிக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை, குறிப்பாக நெடுவாசலை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி நெடுவாசலை மையமாக வைத்து ஜெம் லேபரட்டரிஸ் என்கிற நிறுவனத்திலிருந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுக்க இருப்பதாக ஒரு அறிவிப்பானது வெளியானது. அதைத் தொடர்ந்து அன்று மாலையிலிருந்து தொடர்ச்சியாக நெடுவாசல், வடகாடு, கோட்டைக்காடு, நல்லாண்டார் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். தொடர்ந்து 22 நாட்கள் நெடுவாசல் ஐயனார் கோவில் திடலிலை, நல்லாண்டார் கொள்ளிலையும், வடகாடு பகுதியிலையும், கோட்டைக்காடு பகுதியிலையும் ஆங்காங்கே தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். நெடுவாசலை மையப்படுத்தி அந்த ஐயனார் நாடியம்மன் கோவில் திடலிலே தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு இடையிலே அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. 22 நாட்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் நடைபெற்ற சூழலில் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டார்கள். மகேஸ்வரன், தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்மிடையே ஜெம் லேபரட்டரியோட ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். Sir, very good morning. Thanks for holding a line. As we received the information regarding the GEM Laboratories call of the project of hydrocarbon in Neduvasal, what is the reason behind it? Can you please explain in detail? No. We have not called off actually. We have requested the government of India to give us the alternate site. Okay. Since government of Tamil Nadu has not transferred the mining lease even after a year, and still agitation is going on for wrong reasons. So we thought it is not possible to do the business over there. So we requested the government of India to give us alternate site to somewhere else. That's it. As per your report in the Hindu newspaper, which says that you have call of the current project in Neduvasal, that is how we received the information regarding that information. So you didn't call off the project, the overall project. We don't have any authority to call off. So it belongs to government of India and government of Tamil Nadu. We are only the operators. Okay. So, have you approached the Tamil Nadu government regarding this issue, sir? Yeah. We have written almost 4 to 5 letters to the government of Tamil Nadu. We have not received any response. What is the feedback? What is the reply from the government of Tamil Nadu as of now you have received? We have not received any reply from government of Tamil Nadu. We have requested government of Tamil Nadu to transfer the mining lease to us. From that point, have you take any other steps, or have you decided the location has to be shifted to any other place again in Tamil Nadu, sir? No. There is no such idea. Okay. So have you have not called up the current project which is going to be taken place again in Neduvasal itself? No. We don't have the authority to call up. No. We are only the operator. We were the contractor. We were given the work over there to do to execute the project. So, but for that, some legal formalities has to be completed. Mining lease should be transferred to us. So that is not done. So how long we can wait? We waited for more than 1.5 years. Okay. That's why we have requested government of India to give us alternate site. What is the role of ONGC in this current project? They have not completed, they have almost completed the lease which is already given by the government of Tamil Nadu. So that is how you are taking, the time is too long to again start your own project, sir.
It was initially developed by ONGC. So ONGC stopped that work. So that is the reason it was allotted to us. Okay, sir. Thank you. Thank you so much for coming on the line. Thank you, sir. Thank you very much. Thank you. தொடர்ந்து நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். மகேஸ்வரன், தொடர்ந்து உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். கடந்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள், கிராம மக்கள் 70 கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 22 முதல் கட்டமாக 22 நாட்கள் போராட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 27ஆம் தேதி நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு ஜெம் லேபரேட்டரிஸ் உட்பட நாடு முழுவதும் 31 நிறுவனங்களோடு மத்திய அரசானது ஒப்பந்தம் செய்தது. இதையடுத்து மீண்டும் அந்த பகுதி போராட்டங்கள் மீண்டும் தொடங்கியது. நெடுவாசல், நல்லாண்டார்கொள்ளை, வடகாடு, வானகன்காடு, கோட்டைக்காடு, திருச்செற்றம்பலம் உள்ளிட்ட 70 கிராம மக்கள் நெடுவாசல் நாடியம்மன் கோவில் தேர்தலில் தொடர்ந்து 172 நாட்கள் போராட்டத்தை முன்னெடுத்து தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார்கள். மத்திய மாநில அரசு அதிகாரிகளோடும் அமைச்சர்களோடும் பேச்சுவார்த்தை பல கட்டமாக நடக்கும். தங்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. இந்த திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும். காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். இந்த காவிரி டெல்டா மாவட்டங்களிலே எரிவாயு எண்ணெய், இயற்கை எண்ணெய் எரிவாயு எடுப்பு எந்த திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தக் கூடாது என்கிற கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, கிராம சபை கூட்டங்களிலே குடியரசு தினத்தன்றும் தொழிலாளர் தினத்தன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களிலும் இந்த கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். புதுக்கோட்டையிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு அனைத்து கட்சிகளும் அனைத்து போராட்டங்களும் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். கடந்த ஆண்டு ஓராண்டு நிறைவு பெற்றதை அடுத்து கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி ஒரு நாள் அடையாள ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அவர்கள் முன்னெடுத்தார்கள். தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த பகுதிக்குள், நெடுவாசல் பகுதிக்குள் ONGC நிறுவனமோ ஜெம் லேபரேட்டரிஸ் நிறுவனமோ எண்ணெய் எடுப்பு திட்டத்திற்கு கனரக வாகனங்களை கொண்டு வர அனுமதிக்க மாட்டோம். அந்த வாகனங்கள் வந்தால் கண்காணித்து உடனடியாக போராட்டம் நடத்துவதற்காக கண்காணிப்பு குழுவையும் கிராம வாரியாக அமைத்திருந்தார்கள். இதே போலதான் கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராட்டம் தமிழகம் முழுக்க ஒரு பரவலாக பேசப்பட்டதோ, தமிழ்நாடு முழுக்க பரவலாக போராட்டம் நடைபெற்றதோ, அதே போல நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் எடுப்பு திட்டத்திற்காக நெடுவாசல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே அனைத்து மாவட்டங்களிலுமே மாணவர்கள், இளைஞர் அமைப்புகள், அரசியல் கட்சியினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக தவிர அனைத்து கட்சிகளிலிருந்து பெரும்பான்மையானவர்கள் இந்த போராட்டங்களிலே பங்கெடுத்தார்கள். ஆனாலும் கூட இப்பொழுது ஜெம் லேபரேட்டரிஸ் நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எடுப்பதற்கு நெடுவாசல் இல்லாமல் வேறு இடத்தை கேட்டிருப்பது நெடுவாசல் கிராமத்தில் இருக்கிற போராட்டக்காரர்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதை அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பு திட்டத்தை தமிழ்நாட்டிலே வேறு எங்கும் மாற்று இடம் என்பது அது தமிழ்நாடாக இருக்கக்கூடாது. காவிரி பாசன பகுதியில் இது போன்ற எந்த எண்ணெய் எடுப்பு திட்டத்திற்கும் அனுமதி அளிக்கக்கூடாது. நாங்கள் கேட்பது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிடப்படுவதாக ஜெம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் மகேஸ்வரன் தர கேட்டு உடைய தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன். திருவள்ளூர் அருகே குழந்தையை கடத்த வந்ததாக சந்தேகத்தின் பேரில் மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டார். குழந்தையை கடத்த வட மாநிலத்தை சேர்ந்த கும்பல் வந்துள்ளதாக கடந்த சில வாரங்களாக வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வருகிறது. இதனால் ஆந்திர எல்லையை ஒட்டிய ஊத்துக்கோட்டை, மாதரம்பாக்கம், திருத்தணி, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் சந்தேகத்தின் பேரில் வட மாநில இளைஞர்கள் உட்பட பலரின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பழவேற்காடு ஏரி மேம்பாலத்தில் நேற்று இரவு இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டு கயிற்றில் தொங்கவிடப்பட்டிருந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரணை நடத்தினர். அதில் குழந்தை கடத்த வந்ததாக சந்தேகத்தின் பேரில் அவர் அடித்துக் கொல்லப்பட்டது தெரியவந்தது. மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் பழவேற்காடு பகுதியில் பிச்சை எடுத்து வந்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். குழந்தை கடத்தல் கும்பல் அதிகமாக ஊடுவிட்டாங்க. அதனால் இப்போ இந்த மாதிரி குழந்தைங்களாம் ஜாக்கிரதையாக பார்த்துங்கன்ற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியும் ஒரு பயத்தையும் உண்டாக்கிடுச்சு. இந்த பயத்தின் விளைவாக என்ன எப்படி இருக்கிறாங்கன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்டவரை அடித்து பாவம் ரத்த காயங்களோட அடித்து தொங்க விட்டுக்கிறாங்க. கீழே தலைகீழ ஒரு ரத்த காயங்களோட கொண்டுட்டாங்க அவரை அடித்து. குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அவர் இந்த பழவேற்காட்டுக்கு ரொம்ப பழைய ஆள் தான். அவர் புதுசாக வந்த ஆள் கிடையாது. பழைய ஆள் தான். யாருக்கும் கெடுதலும் செய்யாத ஆள்.
பொன்னேரி டிஎஸ்பி அலுவலகம் அருகே வாணிங்குளத்தில் குழந்தை கடத்த வந்ததாக ஒருவரை பொதுமக்கள் துரத்தினர். அவர் அருகில் இருந்த குளத்தில் இறங்கி ஓடியதாக கூறப்படுகிறது. அதனால் ஊரே திரண்டு வந்து அவரை தேடினர். 10 மணி நேரம் தேடியும் அவர் சிக்கவில்லை. இருட்டில் தேட முடியாதால் அங்கிருந்த குப்பைக்கு தீ வைத்தனர். இதனால் குமங்குளம் பகுதியில் பொதுமக்கள் தூங்காமல் குழந்தைகளுக்கு காவல் காத்தனர். அதேபோன்று பொன்னேரி அருகே மெதூர் பெட்ரோல் விற்பனை நிலையத்திலும் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை பிடித்து பொதுமக்கள் அடித்து உதைத்தனர். இது வரைக்கும் போலீஸ் யாருமே வரல. இன்னைக்கு வந்துட்டு இப்போ ஒரு 2 பேர் இங்க குழந்தைகளை கட்ட வந்தாலும் தேடி வந்திருக்காங்க. தேடி வந்தா உள்ள பதுங்கி இருக்கானுங்க பொழுது. இது வரைக்கும் எந்த போலீஸும் வரல. இந்த குளத்துல தான் பதுங்கி இருக்காங்க பொழுது. இந்த குளத்தை இது வரைக்கும் யாரும் சீரமைக்கல. வாணிய குளத்தை இது சீரமைக்கல. இப்ப கூட உள்ளதான் இங்க பதுங்கி இருக்கான். இது வரைக்கும் எந்த ஒரு போலீஸ் போஸ்டும் வரல. இவங்க இப்போ ஒரே ஒரு போலீஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்றாரு. இப்போ என்ன தள்ள முடியும் இதனிடையே திருவண்ணாமலையில் குழந்தை கடத்தல் கும்பல் என்று கூறி மூதாட்டி அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 67 பேர் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். மலேசியாவில் வசிக்கும் சென்னையை சேர்ந்த சந்திரசேகர் தனது உறவினர்களுடன் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு காரில் சென்றுள்ளார். குலதெய்வ கோவிலில் வழிபாடு நடத்த சென்றனர். அப்போது அத்திமூர் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளுடன் சந்திரசேகருடன் சென்ற மூதாட்டி ருக்மணி வெளிநாட்டு சாக்லேட்டுகளை கொடுத்துள்ளார். ஆனால் இவர்கள் குழந்தை கடத்தல் கும்பல் என்று கூறி கிராம மக்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் மூதாட்டி ருக்மணி உயிரிழந்தார். 4 பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து அத்திமூர், தம்பிகுண்டான் பாறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில் மேலும் 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவத்திற்கு காரணமான அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்று மாவட்ட எஸ்பி பொன்னி தெரிவித்துள்ளார். களியம், தம்புகுண்டான் பாறை, அத்திமூர் கிராமங்கள் அனைத்து கடைகளும் மூடப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகின்றன. மனித உரிமை மீறல்கள்ன்றது மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாதனாலே ஏற்பட்டிருக்கிறதா தான் இதில் பார்க்க முடியுது. ஆனாலும் அவங்க யாருன்னு தன்னை யாருன்னு காமிச்சியும் சொல்லியும், கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோன்னு சொல்லியும் மக்கள் இவ்வளோ காட்டு வெறித்தனமாக தாக்கி அவங்கள கொண்டு இருக்கிறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். மலேசிய நாடாளுமன்ற தேர்தலில் 60 ஆண்டுகளுக்கு பின் மகதர் முகமது தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. 92 வயதான மகதர் முகமது உலகில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக வயதான ஆட்சியாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 222 உறுப்பினர்களை கொண்ட மலேசிய நாடாளுமன்றத்திற்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. பிரதமர் நஜீப் ரசாக்கின் ஆளும் பரிசான் தேசிய கட்சிக்கும் மகதர் முகமது தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. மலேசியாவில் உள்ள 1.5 கோடி வாக்காளர்களில் 69% பேர் வாக்களித்துள்ளனர். தொடர்ந்து வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. முதலில் ஆளும் பிஎன் கட்சி தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் 54 இடங்களிலும், மகதர் முகமது தலைமையிலான பக்கட்டான் ஹராப்பான் எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளர்கள் 51 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல் வெளியானது. இறுதியில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமர் நஜீப் ரசாக் மற்றும் மகதர் முகமது இருவரும் தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். ஆட்சி அமைக்க 112 உறுப்பினர்களின் பலம் தேவை எனும் நிலையில் 92 வயதான மகதர் முகமதுவின் எதிர்க்கட்சி கூட்டணி 113 இடங்களை பிடித்துள்ளது. இதன் மூலம் மலேசிய வரலாற்றில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்க்கட்சியினர் ஆட்சி அமைக்க உள்ளனர். ரஜினி மக்கள் மன்றத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் போயசெல்லத்தில் உள்ள ரஜினியின் வீட்டில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, கூட்டத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன? அங்குள்ள விவரம் என்ன? பதிவு செய்யலாம். அதாவது மக்கள் மன்றத்திற்கான 38 மாவட்ட செயலாளர்களுக்கான செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். கடந்த ஜனவரி மாதத்தில் தொடங்கி 3 மாதங்கள் இந்த நிர்வாகிகள் தேர்வானது நடைபெற்றது. அதன் பிறகு தற்போது முழுமையாக மாவட்ட செயலாளர்கள் தேர்வானது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் முதல் முறையாக மாவட்ட செயலாளர்களை சந்தித்து இன்று ரஜினிகாந்த் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கியிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் நேற்றைய தினமே பாடல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருந்தனர். நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். அவர்கள் தற்போது இன்று காலை ராகவேந்திரா மண்டபத்திற்கு சென்று அங்கு இந்த திட்டத்தில் என்ன விவாதிக்கிறது என்பது குறித்து முன்னதாக ஒரு ஆலோசனை.
ரஜினி மக்கள் மன்றத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் போயஸ் இல்லத்தில் உள்ள ரஜினியின் வீட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்கு தற்போது ஆலோசனைக் கூட்டத்திற்கு செயலாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கள நிலவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசி தர கேட்டோம். தற்போது போயஸ் இல்லத்தில் ரஜினிகாந்த் தனது மாவட்ட செயலாளர்கள் கூட ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகிறார். இது தொடர்பான தகவலை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன? தற்போது ஆலோசனைக் கூட்டம் தொடங்கிவிட்டதா? ஆக்சுவலி அதாவது தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது ரஜினிகாந்த் தலைமையில் போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ரஜினி மக்கள் மன்றத்தின் மாநில செயலாளர் ராஜு மகாலிங்கம், மாநில நிர்வாகி சுதாகர் உள்ளிட்டோரும் பங்கெடுத்திருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கருதப்படுகிறது. குறிப்பாக நிர்வாகிகள் தேர்வுக்கு பிறகு நடத்தப்படக்கூடிய முதல் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதாவது இதற்கு அடுத்தபடியாக இம்மாத இறுதியில் மே 25 அல்லது 27ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடத்தப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் என்ன விவாதிப்பது, அந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும், கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஆஷ்லி, தற்போது இந்த கூட்டத்திற்கு அனைத்து மாவட்ட செயலாளர்களும் வந்துவிட்டார்களா? சுமார் எத்தனை மணி நேரமாக இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது? தமிழரசு, ஆக்சுவலி அதாவது 38 மாவட்டங்களுக்கான ரஜினி மக்கள் மன்றத்தின் 38 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். கடந்த 3 மாதங்களாக இந்த தேர்வானது நடைபெற்று தற்போது முழுமையாக இந்த மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்பது முடிந்திருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தம் 8500 பேர் இதுவரை நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த சூழலில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய கூட்டமானது தற்போது துவங்கியிருக்கிறது. இதற்கு முன்னதாக இன்று காலை ராகவேந்திரா கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா மண்டபத்தில் மாநில செயலாளர் ராஜு மகாலிங்கம் தலைமையில் ஒரு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதாவது ரஜினியை சந்திப்பதற்கு முன்பாக அவர் நடத்தப்பட இருக்கக்கூடிய கூட்டத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்கள் குறித்து அவரிடம் பேச வேண்டும் என்பது குறித்த ஒரு அரை மணி நேர ஆலோசனையானது நடைபெற்றது. அதன் பிறகாக அங்கிருந்து மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கிளம்பி இங்கே போயஸ் கார்டனுக்கு வந்தனர். தற்போது இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆஷ்லி, ரஜினி மக்கள் மன்றத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போயஸ் இல்லத்தில் அவர் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான கள நிலவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசி தர கேட்ட உங்களுடைய தகவலுக்கு நன்றி.